ओम शांति अव्यक्त समिज्ञை 22 मार्च 2024। विधि और विधान को जानने वाले बच्चे हर संकल्प और हर कर्म में सिद्धि स्वरूप होते हैं। பாபா சொல்றார், விதியை அதாவது ஒரு காரியத்தை செய்யக்கூடிய விதி அல்லது வழிமுறையை மற்றும் அதற்கான விதிகளை தெரிந்திருக்கக்கூடிய குழந்தையினுடைய ஒவ்வொரு எண்ணமும் மற்றும் அவர்களுடைய ஒவ்வொரு செயலிலும் அவர்கள் சித்தி ஸ்வரூபமாக வெற்றி நிறைந்தவர்களாக இருப்பார்கள். சித்தி ஸ்வரூப் அர்த்தாத் பேகம்பூர் கா பாத்ஷா. சித்தி ஸ்வரூபம் அதாவது இந்த வெற்றி ஸ்வரூபம் என்றாலே கவலையற்ற ஊரின் சக்கரவர்த்தி என்று அர்த்தம். भविष्य राज्य भाग्य प्राप्त करने के पहले वर्तमान समय भी बेगमपुर के बादशाह. வருங்காலத்தினுடைய ராஜ்ய பாக்கியத்தை அடைவதற்கு முன்னால் தற்சமயத்தின் நேரத்திலேயும் கூட நீங்கள் கவலையற்ற ஊரின் சக்கரவர்த்தியாக இருப்பீர்கள். சங்கல்ப மேபி கம் அர்த்தாத் துக்கு கி லெஹர் ந. அதனால் உங்களுடைய சங்கல்பம் எண்ணத்தில் கூட துக்கம் அல்லது கவலை என்ற அலைகள் இருக்க வேண்டாம். क्योंकि दुखधाम से निकल अब संगम युग में खड़े हो. ஏனென்றால் நீங்கள் இப்பொழுது துக்கதாமத்திலிருந்து வெளியேறி சங்கம யுகத்தில் வந்து சேர்ந்து விட்டீர்கள். சங்கம யுகத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். பாபா நம்மை சில முரளியில சொல்றது மாதிரி தலையினுடைய உச்சி குடுமையை பிடிச்சு நான் சேற்றுல மூழ்கி இருக்கக்கூடிய உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சில முரளிகள்ல சொல்வார். அது போல நம்மை பாபா துக்கமயமான கலியுக உலகத்திலிருந்து நீக்கி சுகமயமான சம்பந்தங்களோட இந்த சங்கம யுகத்துல பாபா நம்மை வைத்திருக்கிறார். அதனால துக்கத்தினுடைய சுவடு அலைகள் என்பதே நமக்கு வர வேண்டாம். இந்த அளவுக்கு பாபா நமக்கு உற்சாகம் நிறைந்த வார்த்தைகளை சொல்றார். வருங்கால ராஜ்ய பாக்கியம் கூட வெறுசு கிடையாது. அதற்கு முன்னால் தற்சமயத்திலே நாம் கவலையற்ற ஊரின் சக்கரவர்த்திகளாக இருக்கோம். திரிகால தரிசிகளாக நம்மை ஆக்கி பாபா நம்மை கவலையற்ற சக்கரவர்த்திகளாக ஆக்குகிறார். விதியையும் அந்த விதியை உருவாக்குகின்ற வள்ளலையும் நாம தெரிஞ்சு வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லை, விதிமுறைகளான சட்டதிட்டங்களையும் சரிவர தெரிஞ்சு நடைமுறைப்படுத்தக்கூடிய ஆத்மாக்களாக நாம இருக்கோம். அதனால அத்தகைய கவலையற்ற சக்கரவர்த்தி என்ற ஸ்வமானத்தில் இருப்போம். நன்றி பாபா. ஓம் சாந்தி.